உங்களுக்கு தெரியுமா? கடந்த ஆண்டு மட்டும் இந்தியாவில் 50,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் போலி வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளால் ஏமாற்றப்பட்டுள்ளனர். இன்று நாம் இந்த பிரச்சனையை ஆராய்ந்து பாதுகாப்பான வழிமுறைகளை பற்றி பேசப் போகிறோம். அது மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் எண்ணிக்கை. குறிப்பாக எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையில் இது அதிகம் நடக்கிறது என்று கேள்விப்பட்டேன். ஆமாம், ஏனென்றால் இந்த துறையில் சம்பளம் அதிகம். சராசரியாக ஒரு ஊழியருக்கு மாதம் 3,000 முதல் $5,000 வரை கிடைக்கிறது. இந்த ஆசையில்தான் பலரும் எளிதில் ஏமாற்றப்படுகிறார்கள். சரி, அப்படியானால் உண்மையான வேலை வாய்ப்புகளை எப்படி அடையாளம் காண்பது? முதலில் அரசாங்கத்தின் மேடிஏடி போர்டல் மூலம் ஏஜெண்டுகளின் பதிவு எண்ணை சரிபார்க்க வேண்டும். மேலும் புரொடெக்டர் ஆஃப் இமிகிரன்ட்ஸ் ஜிவிஐயின் வலைத்தளத்தில் அவர்களின் உரிமம் சரிபார்க்கப்பட வேண்டும். புரொடெக்டர் ஆஃப் இமிகிரன்ட்ஸ் ஜிவிஐயின் போலியான ஏஜெண்டை நம்பி ஏமாற்றமடைந்த பல நபர்களை வெளிநாட்டில் கண்டிருக்கின்றோம். எனவே இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. எப்படி எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவத்தில் வர வேண்டும் என்று அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். ஆயில் அண்ட் கேஸ் 4 விதமாக பிரிக்கப்படுகிறது. ரிப்ரி பிளான்ட், காஸ் பிளான்ட், ஸ்டோரேஜ் பிளான்ட் மற்றும் பிளியூஎல்எல் என்று 4ஆக பிரிக்கப்படுகிறது. நீங்கள் எந்த துறையில் பணிக்கு சேர வேண்டும் என்று தீர்மானியுங்கள். இந்த 4 பிரிவை ஒவ்வொன்றாக விரிவாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனத்தில் பணிபுரிய குறைந்தபட்சம் ஐடிஐ டிப்ளமோ வேண்டும். ஆயில் அண்ட் கேஸ் நிறுவனம் என்றால் கண்களை மூடிக்கொண்டு ஏஜென்ட்க்கு பணம் கட்டி ஏமாற்றம் அடைந்த நபர் பலர் இருக்கிறார்கள். எனவே இதை தடுக்க நான் இருக்கின்றேன். உங்களது கேள்விக்கு நான் பதில் அளிக்கின்றேன். கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.